இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லா வகையான நியாமத்துகளையும் படைத்து அல்லாஹ் என்ன செய்திருக்குகிறான்? வாழ வைத்திருக்குகிறான். அந்த நியாமத்துகளாகப்பட்டது நாம் எப்படி செயல்படுகிறோமோ அதன் பிரகாரம் என்ன செய்கின்றது? அந்த நியாமத்துகள் நம்மளுடைய கையிலே கிடைக்குகிறது. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை அதாவது நாம் அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அடிபணியக்கூடியவர்களாக இருந்தோமையானால் அந்த நியாமத்து என்ன செய்கின்றது? நமக்கு திருப்தியை தருகின்றது. அதே நேரத்திலே அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நாம் அனுபவித்து கொண்டு அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அடிபணியாமல் வாழ்ந்தோமையானால் அந்த நியாமத்து என்ன செய்கின்றது? நமக்கு துன்பத்தை உருவாக்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் யாருக்கு நிம்மதி கிடைக்காது, மறு உலக வாழ்க்கையிலே யாருக்கு திருப்தி கிடைக்காது அப்படின்னு கேட்குற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை அனுபவித்து கொண்டு யார் 3 வகையான காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் எந்த நியாமத்தை கொடுத்தாலும் சரி, எத்தனை நியாமத்துகளை கொடுத்தாலும் சரி, அதை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் சரி, மன நிம்மதியும் கிடைக்காது, பண நிம்மதியும் கிடைக்காது. அவருக்கு மறு உலக வாழ்க்கையிலே என்ன கிடைக்காது? கபூர்லையும் சரி, மகசூரிலும் சரி, கியாமத்திலும் சரி சந்தோஷம் கிடைக்குமாண்டா? கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அது யார் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னாங்க, அதாவது அல்லாஹ் நியாமத்தை அடியானுக்கு கொடுக்குகிறான் என்றால் அதன் மூலமாக தான் நல்ல முறையிலே சாப்பிட வேண்டும், நல்லதை குடிக்க வேண்டும், நல்ல முறையிலே சாப்பிட வேண்டும், நல்லதை குடிக்க வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் கொடுத்த நியாமத்தின் மூலமாக 4 பேர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நியாமத்தை கொடுக்குகிறான். அந்த நியாமத்தை தவறான வழியிலே பயன்படுத்தினால் அந்த நியாமத்து என்ன செய்யும் தெரியுமா? மனிதனுக்கு பலன் தருவதற்கு மாறாக அது சிரமத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். உதாரணத்திற்கு எடுத்தோம்னா என்ன அழகான சாப்பாடாக இருந்தாலும் சரி, என்ன உயர்வான சாப்பாடாக இருந்தாலும் சரி, என்ன உயர்வான குடிபானங்களாக இருந்தாலும் சரி, அன்பிற்குரியவர்களே, அளவுக்கு மீறுகிற பொழுது அது நஞ்சாக மாறிவிடுகிறது. அளவுக்கு மீறுகிற பொழுது நஞ்சாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி தான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்து நமக்குத்தான் சொந்தம் என்று நினைத்து அதை நன்றி செலுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதன் மூலமாக நல்லதை அனுபவித்தால் அது நல்லதாக இருக்கும். அதற்கு மாற்றமாக கெட்டதை அனுபவித்தால் அது என்ன ஆகின்றது? அன்பிற்குரியவர்களே, அது துன்பம் தரக்கூடியதாக மாறிவிடுகின்றது. அது முதலாவது என்னான்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்தின் மூலமாக யார் குடிபழக்கத்தை ஏற்படுத்துகிறார்களோ, யார் ஹம்ரு சாராயத்தை குடிக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த நியாமத்து பாதகமாக செயல்படும். சாராயம் சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உதாரணம் இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் சிகரெட்டு குடிக்கிறோம், பீடி குடிக்கிறோம், சுருட்டு குடிக்கிறாங்க பெண்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், யாருடைய வாயிலே துர்நாற்றம் வருகின்றதோ அவர்கள் பக்கத்தில் மலக்குகள் இருக்க மாட்டாங்க. யாருடைய வாயிலே துர்நாற்றம் வருகின்றதோ அவர்களுக்கு பக்கத்திலே மலக்குகள் இருக்க மாட்டார்கள். அவர்களோடு பரக்கத்து என்ன செய்திருக்காது? சேர்ந்திருக்காது. அடுத்தபடியாக அவர்கள் அந்த காரியத்தை செய்கிற பொழுது என்ன செய்யுமா? மலக்குகள் அவருடைய தலைக்கு மேலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கிராமன் காத்திபீன் கூட நன்மை தீமையை எழுதக்கூடிய மலக்குகளோடு எங்கே போயிடுவாங்களாம்? தலைக்கு மேலே போய்விடுவார்களாம். இன்னொன்று பெரிய ஆச்சரியம், தவறான காரியத்தை செய்கின்ற பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கூட என்ன செஞ்சிருமா? தலைக்கு மேலே போயிருமா? அன்பிற்குரியவர்கள், அது திருப்பி செய்து சரியான பின்னால் வந்து உட்கார்ந்தாத்தான் சரியா போச்சு. இல்லை என்று சொன்னால் என்ன செய்யும்? அதாவது ஈமான் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும்.
அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் குடிபழக்கத்தை கைபிடிக்கிறார்களோ, குடிபழக்கத்திற்கு யார் ஆளாகின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்காது? இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதி என்பதே கிடைக்கவே கிடைக்காது. மனைவியிடத்திலும் நிம்மதி கிடைக்காது, மக்களிடத்திலும் சந்தோஷம் கிடைக்காது. அவருக்கு அல்லாஹ் என்னத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கூட அவருக்கு போதும் என்ற நிலை வரவே வராது. போதும் என்ற நிலை வரவே வராது. அவருடைய கடைசி நிலைமை என்னவாகத்தான் இருக்கும்? உலக வாழ்க்கையை கவலையாகத்தான் இருக்கும். உலக வாழ்க்கையை கவலையாகத்தான் இருக்கும். உலக வாழ்க்கை யாருக்கு கவலையாக இருக்குகிறதோ மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொர்க்கத்தை பற்றி கேட்டார்கள். அதிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, வானத்துக்கு மேலே 7 வானங்கள், அதாவது வானம் 7 வானம், மேகத்துக்கு மேலே 7 படித்தரங்கள் வானத்திற்கு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக அதற்கு மேலே நரகம் உண்டு. அதற்கு மேலே நரகம் உண்டு. அதற்கு மேலே என்ன இருக்குகிறது? அதற்கு மேலே என்ன இருக்குகிறது? சொர்க்கம் இருக்குகிறது. சொர்க்கம் எத்தனை வகையான சொர்க்கம் இருக்கிறது தெரியுமா? சொர்க்கத்திலே 100 படித்தரம் உண்டு. 100 படித்தரம் உண்டு. அடுத்தபடியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி கேட்கிறீர்கள் அல்லவா? அந்த சொர்க்கத்திற்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசி உண்டு. அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே என்ன இருக்கு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கிறது. எல்லா சொர்க்கமும் தனித்தனி. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது எங்கே இருக்குகிறது? அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்குகிறது. அது எல்லாருக்கும் கிடைக்குமா என்றால் எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்குமா என்றால் எல்லாருக்கும் கிடைக்காது. சுவர்க்கம் கிடைப்பது என்பது சாதாரண விஷயமாங்க. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நரகமில்லாத ஒரு இடம், அதாவது இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலே போதும். இந்த உலகத்தில் கோடீஸ்வரன் யாருன்னு கேட்டோம்னா, அன்றாட வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சம்பாதித்து சாப்பிட்டு விட்டு மனைவி மக்களோடு சந்தோஷமாக யார் இருக்குகிறாரோ, என கடன் தொல்லை இல்லாமல் நோய் இல்லாமல் யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் கோடீஸ்வரர்கள். மறு உலக வாழ்க்கையிலே நரகம் என்று இல்லாத ஒரு இடம் கிடைத்தாலே பெரிய பாடு. இதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்கே கேட்பது? அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அமல் செய்வது என்பது சாதாரண விஷயமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவது என்பது சாதாரண விஷயமா? ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே உள்ளதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை எல்லா பேரும் அடைய முடியுமா அப்படின்னா அடையவே முடியாது. அடையவே முடியாது. அதை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தன்னை அல்லாஹ்வோடு இணைத்துக் கொண்ட மனிதன் தான் என்ன செய்ய முடியும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய முடியும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் என்ன செய்ய முடியாது? அதை யார் குடிபழக்கத்தை கையில் எடுக்குகிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியாது? இந்த உலக வாழ்க்கையிலும் நிம்மதி அடைய முடியுமா? நிம்மதி அடைய முடியாது. மறு உலக வாழ்க்கையிலும் அவருக்கு நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி கிடைக்காத. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது நபிமார்களிலேயே கனவுக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களிலேயே கனவுக்கு அப்படியே பதில் சொல்லுவாங்க. கனவுக்கு பதில் சொல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி யாருமே சொல்ல முடியாதுங்க. அப்படியே தச்சுருவாக உண்மையான பதில் அப்படியே சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச தேவையில்லை. எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா சக்திகளையும் பெருமானார் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தான். பெருமானார் அல்லாமல் பார்த்தோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஆனால் நபிமார்களுக்கு பின்னால் என்ன வலிமார்களிலே யாருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது? ஒரே ஒரு மனிதருக்கு கிடைச்சு. இப்னு சீரீன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வலி அவருக்கு கிடைச்சு. அவர்தான் உலகத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஹிக்மத்தை முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டவர். கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாறியே பதில் சொல்லுவார். பார்த்துக்கங்க, அவ்வளவு தெளிவான மனுஷன். அந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கடனாளியாகி கடன் கொடுக்க முடியாமல் கடனை கட்டுவதற்கு அடுத்தவர்களிடத்திலே யாசகம் கேட்கும் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். கடனாளியாகி
கடனை கட்டுவதற்கு முடியாமல் யாசகம் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். அல்லாஹ் காப்பாற்றணும். அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, பெரும் வலி. அப்பொழுது அவருடைய மனது சொன்னது, அல்லாஹ் ஒரு முசிபத்தை கொடுக்குறான்டா, அல்லாஹ் ஒரு முசிபத்தை கொடுக்குறான்டா, நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தானே அது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்லுகிற பொழுது அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது, ஏன் இப்படியா கொஞ்ச நிலைமை வந்தது, அல்லாஹ் நல்லாத்தானே வச்சிருந்தான், நீங்கள் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கேட்கப்பட்டது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, 40 ஆண்டு காலங்களுக்கு முன்னால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருடங்களுக்கு முன்னால் ஒருத்தர் நன்றாக இருந்தவர் கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டு கடனாளியாகி என்ன நான் நிற்கக்கூடிய நிலைமையிலே அவர் இருந்தார். அவர் நான் வேணும்னு பார்க்கல, தற்செயலாக அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலைமை ஏற்பட்டது. ஏற்பட்ட பொழுது என் மனசுக்குள்ளே நான் அவரை கொஞ்சம் சங்கடமாக நினைத்தேன். என் மனதுக்குள்ளே அவரை ஏளனமாக நினைத்தேன். யாரை பற்றியும் யாரும் எந்த குறையும் நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் 2 தரப்பு இருக்குது, வெளிரங்கம் உள்ரங்கம். வெளிரங்கத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ண முடியாது. அதே நேரத்தில் உள்ரங்கத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணிடலாமா, முடிவு பண்ணிடலாம். உள்ரங்கத்தை யாரும் புரிய முடியாது. உள்ரங்கம் யாருக்குத்தான் தெரியும். ஒரு மனிதரை பார்த்தால் இவர் இப்படித்தாண்டி யார் கணிக்க முடியும்? நபிமார்கள் கணிப்பார்கள், ரசூல்மார்கள் கணிப்பார்கள், அதற்கு பின்னால் இன்றைக்கு உலகத்தில் வலிமார்கள் கணிப்பார்கள். ஒரு சில வலிமார்களிடத்திலே போனோமையானால் நம்ம என்ன நினைச்சு போகிறோமோ அதையே துவா செய்வோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அந்த வழி இல்லை, இப்போ இறந்துட்டாங்க. யாரையுமே எந்த முடிவும் பண்ண முடியாத அன்பிற்குரிய அருமை பெருமக்களே. அப்போ அவர் சொன்னார், அழகா சொன்னாரு, இந்த நிலைமை எனக்கு ஏன் ஏற்பட்டது தெரியுமா? 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தரை பார்த்து நான் ஏளனமாக நினைத்தேன். நான் ஏளனமாக நினைத்ததின் காரணமாக அல்லாஹ் எனக்கு அந்த தண்டனை, அவருடைய நிலைமைக்கு இன்றைக்கு என்னை ஆளாக்கி மற்றவர்களெல்லாம் பார்த்து என்னை ஏளனமாக ஆக்கும் அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நான் செய்த 40 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் செய்த பாவத்திற்குண்டான தண்டனை தான் இது அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னார். ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஏன்னா அல்லாஹ் கொடுத்த நியமத்தின் மூலமாக என்ன செய்யணும்? நலவை செய்ய வேண்டும், நலவை அனுபவிக்க வேண்டும். அதன் மூலமாக நல்லதை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜிஹாதிலே மிகச்சிறந்த ஜிஹாதி எதுன்னு கேட்டாங்க. ஜிஹாதிலே மிகச்சிறந்த ஜிஹாதி எதுன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயுதங்களை தூக்கி எதிரிகளிடத்திலே என்ன போய் நின்று போராடி இஸ்லாத்தை காப்பாற்றுவதை விட ஒரு பெரிய ஜிஹாதி இருக்குன்னு கேட்டாங்க, சொன்னாங்க. சஹாபாக்கள் என்னன்னு கேட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய நப்சிடத்திலே போராடி, தன்னுடைய நப்சிடத்திலே போராடி என்ன செய்யக்கூடியவர்? நப்சை முனாஃபிக்குத்தனத்தை விட்டும் காப்பாற்றி, முனாஃபிக்குத்தனத்தை விட்டும் காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு அடிபணியை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியதாக யார் தன்னுடைய நப்சை மாற்றுகிறாரோ அந்த ஜிஹாது தான் ஜிஹாதிலேயே மிகச்சிறந்த ஜிஹாதுன்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நியமத்தை கொடுக்க காத்திருக்கிறான், எல்லாத்துக்கும் கொடுக்கிறான். ஆனால் அந்த நியமத்து யாருக்கு அதிகமாகும் என்றால் அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதன் பிரகாரம் நடக்கணும். அது யாருக்கு? பிள்ளைகளுக்கு கூட அந்த நியமத்து தொடர்படியாக வரும். தாய் தகப்பன் நன்றானவர்களாக இருந்தார்களே ஆனால், பிள்ளைகளை நல்லோர்களாக வளர்த்தார்களே ஆனால் நம்மளுடைய நியமத்து வரும். நம்ம மௌத்தாகிற பொழுது ஒண்ணுமே இல்லாமல் மௌத்தா போனா கூட நாம் தாய் தகப்பன் நல்லவர்களாக இருப்போமே ஆனால் என்ன, நம்மளுடைய துஆவே அந்த பிள்ளைகளுக்கு நியமத்தை தானாக வர வைக்கும். ஆகையினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, யார் குடிப்பழக்கத்தை கையில் எடுக்குகிறாரோ அவருக்கு இந்த உலகத்திலேயும் நிம்மதி கிடைக்காது, மறு உலகத்திலே நிம்மதி கிடைக்காதுன்னாங்க. இரண்டாவது விஷயம் என்ன, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் சொல்லி கொடுத்தது
அல்லாஹ் சொல்லி கொடுத்தது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது எதுக்குமே வாழ்க்கையில் பின்பற்ற முடியாததா என்றால் சாதாரணமாக பின்பற்றலாம். பின்பற்ற முடியாது எதுவுமே கிடையாது. அதை பின்பற்றியவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசத்துக்கு அடிபணிந்து விட்டார்கள். அவருடைய குடும்பமும் கூட, அவருடைய பிள்ளைகளும் கூட இன்றைக்கும் நிம்மதியாக வாழ்கின்றார்கள். காரணம், அந்த தாய் தகப்பனுடைய துவா வந்து கொண்டே இருக்கிறது, அந்த முன்னோருடைய துவா வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்காக நான் நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கிறது, அவர்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவசந்தம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். அல்லாஹும்ம ஹாத துஆ வ அலைக ரிஜாபா வ ஹாதல் ஜஹது வ அலைக துகுலான் வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.